கொஞ்சம் பேர் அவங்க மத்தியானம் லஞ்சை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, அவங்க பவுல்ல உள்ள ஒரு கறி துண்ட பார்த்து பயந்து ஓடுறாங்க. அது ஏன்னா, அது அவங்க ஃப்ரெண்டோட கழுத்துல குத்தியிருந்த டாட்டூ. வணக்கம் நண்பர்களே! நாம இன்னைக்கு பார்க்க போற கதை கேட்கறதுக்கே ரொம்ப அருவருப்பாவும், அதே சமயம் உங்க ரத்தத்த உறைய வைக்கிற அளவுக்கு ரொம்ப பயங்கரமாவும் இருக்கும். சாதாரணமா ஸ்கூல் கேண்டீன் சாப்பாடுனா சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் இங்கே ஒரு ஸ்கூல் கேண்டீன் சாப்பாடு அந்த ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸ். அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்காகவே மற்ற ஸ்கூல் பசங்க கூட காசு கொடுத்துட்டு வருவாங்க அந்த ஸ்கூலுக்குள்ளே. அப்படி அந்த சாப்பாட்டில் என்னதான் ரகசியம் இருக்குது, அதை தேடி போன ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைச்ச ஒரு அதிர்ச்சியான முடிவு தான் இந்த ஸ்கூல் டேல்ஸ் லன்ச் ஸ்டோரி. அந்த ஸ்கூல் கேண்டீனில் ஒரு வயசான பாட்டி சமைக்கிறாங்க. அவங்க செய்கிற சூப்பும் கறியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சாப்பாட்டை சாப்பிட்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு அப்படியே அடிமையாயிருவாங்க. உங்களுக்கு வெஜ் சாப்பாடு பிடிக்குமா இல்லை நான்வெஜ் சாப்பாடு பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் காங் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இதில் ஏதோ ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா அந்த பாட்டி சமையலுக்கு தேவையான எல்லாத்தையுமே வெளியே வாங்கிட்டு வராங்க. ஆனால் அந்த கறியை மட்டும் அவங்க வெளியே எங்கேயுமே வாங்குறதே கிடையாது. ஒரு நாள் மதியம் காங் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனோட சாப்பாட்டில் ஒரு விசித்திரமான பொருள் கிடக்குது. அது பார்க்குறதுக்கு ஒரு மனுஷனோட நகம் மாதிரியே இருக்குது. இதை பார்த்து காங் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறான். இந்த உண்மையை இன்றைக்கே கண்டுபிடிச்சி ஆகணும்னு முடிவு பண்ணுறான். சரி, அதை லைவில் போடலான்னு சொல்லிட்டு அங்கே அந்த பாட்டியை கலாச்சிக்கிட்டே அவன் போகிறான். அந்நேரம் அந்த பாட்டி கையில் வச்சுருக்க ஒரு மூட்டையிலேருந்து ஒரு நாய் தலை மாதிரி ஒன்று கீழே விழுகுது. அதை லைவில் எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு காங் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுறான். இதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அவன் ஸ்கூல் முடிஞ்சு எல்லாம் போனதுக்கடுத்து காங் யாருக்குமே தெரியாமல் அந்த கிச்சனுக்குள்ளே போகிறான். அங்கே இருக்கிற பெரிய பெரிய அண்டாவில் ஏதோ கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அங்கே வர ஸ்மெல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி ஹெவி ஸ்மெல்லாக இருக்குது. அவன் அங்கே போய் அந்த மூடியெல்லாம் திறந்து பார்க்குறான். அங்கே அவன் பார்க்குறது அவனோட ரத்தத்தையே உறைய வச்சிருச்சு. ஏன்னா அந்த பாட்டி ஒரு மனுஷனோட உடல் பாகங்களை விட்டு அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பாட்டியோட பேரனும் காணாமல் போயிருப்பான். அவன் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சதுனால அந்த பாட்டி அவன் பேரனையே வெட்டி சமைச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த பாட்டி ஒரு சாதாரண சமையல்காரி கிடையாது. அவங்க ஒரு கொடூரமான மனுஷக்கறி சாப்பிட்ற ஆள். இது அவன் தன்னோட ஃபோனில் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் எதிர்பாராத விதமாக அவனோட ஃபோன்லேருந்து ஒரு சவுண்டு வந்துடுது. அந்த பாட்டி பயங்கரமாக ஒரு ஸ்பீடில் காங்கை பிடிச்சிடுறாங்க. காங்க கெஞ்சி பார்க்குறான், கத்தரி பார்க்குறான். ஆனால் அந்த பாட்டி விடுறதா இல்லை. இன்றைக்கி சமையல் இன்னும் டேஸ்ட்டாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கத்தி எடுக்கிறாங்க. அதோட அந்த சீன் முடியுது. அடுத்த நாள் காலையில் ஸ்கூல் வழக்கம் போல் நடக்குது. கேன்டீனில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரிசையில் நிற்கிறாங்க. அன்னைக்கு சாப்பாடு இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்னு எல்லாரும் புகழ்ந்து தள்ளுறாங்க. ஆனால் பாவம், அன்னைக்கு அவங்க சாப்பிட்டது மசாலா கிடையாது. நேற்று அந்த ரகசியத்தை தேடி வந்த காங்கோட உடல் பாகங்கள் தான். ஒரு பையன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது காங்கோட கழுத்தில் ஒரு டேட்டு போட்டிருப்பான். அந்த டேட்டு குத்திருந்த அந்த கழுத்து பகுதி ஒரு பையனுக்கு சூப்பிட்டு விழுகுது. அதை பார்த்து அந்த பையன் ரொம்ப ஷாக் ஆகி இது காங்கோடதுன்னு கண்டுபிடிச்சி எல்லாம் கதறிட்டு ஓடுறாங்க. இதோட அந்த கதை முடியுது. இந்த மாதிரி இன்னும் பல மர்மமான கதைகளை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம மிஸ்டிக் டேல்ஸ் பை திவ்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த படத்தோட கதை வேணும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.